இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஜெயில்ல இருக்க பிடிக்கல. சரி ஓகே. அப்ப என்னத்துக்கு ஒரு தப்ப பண்ணணும்? அதாவது 2011ல ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணி, ஜாலியா கொல்ல தெரிஞ்சதுல. அப்போ நம்ம ஜெயிலுக்குள்ள போவோம். நமக்கு மரண தண்டனை தருவாங்க, ஆயுள் தண்டனை தருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? தனியார் ஊழியத்துல வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ண துடிக்க துடிக்கும் கொன்னவனுக்கு, என்னத்துக்கு இப்ப தப்பிச்சு போணும்னு ஒரு நெனப்பு. என்னலாம் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மரண தண்டனை முதல்ல குடுத்துருந்தாங்களா, அதே மரண தண்டனை குடுத்துருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஹைஸ் நான் ஜுசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால உள்ள மத்திய சிறையிலிருந்து ஒரு நபர் இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு அப்படியே போயிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு 6 மணி நேரத்துல போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஏற்கனவே இவருக்கு முதல்ல மரண தண்டனை குடுத்திருந்தாங்க. அதன் பிறகு கருணை அடிப்படையில இவருக்கு ஆயுள் தண்டனையா குடுத்திருந்தாங்க. இப்போ அவர் தப்பிச்சு வேற போய் மாட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே இவருக்கு மரண தண்டனை குடுத்திருந்ததுல, அந்த அளவுக்கு என்னதான் தப்பு பண்ணாரு? இப்போ தப்பிச்சவரு எப்படி மாட்டுனாரு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கோவிந்தசாமி சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சிருக்கிறாரு. கண்ணூர் மத்திய சிறைச்சாலை ஜெயில உள்ள கம்பி இருக்குல்ல, அந்த கம்பிய அறுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காரு. அதே மாதிரி கம்பிய அறுத்து என்ன பண்ணியிருக்காரு, தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, மதில் சுவர தாண்டி இருக்கிறாரு. மதில் சுவர எப்படி தாண்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க குடுக்கப்பட்ட துணிகள் இருக்குல்ல, அத கெட்டி ஒரு கயிறு மாதிரி அமைச்சு இங்க கெட்டி வச்சு அந்த பக்கம் போட்டு அப்படியே தப்பிச்சு போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? கரெக்ட்டா எத்தன மணி அளவுல தப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நள்ளிரவு சுமார் ஒரு 1:15 மணிக்கு இருக்கும். சரியா? அந்த டைம்ல இவரு தப்பிச்சு போயிட்டாரு. இது எப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல மார்னிங் அங்க உள்ள அதிகாரிகள் எல்லா கைதிகளும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது அந்த இடத்துல கோவிந்தசாமி காணோம். அங்க என்னடான்னு பார்க்கும்போது, இவரு இந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கிறாரு. மதில் சுவர கயிறு மூலமா கயிறு மாதிரி துணிகள கெட்டி தப்பிச்சிருக்க மாதிரி தகவல் என்ன பண்றாங்கன்னா, மேல் அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க. சரியா? என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரிகள் இந்த கோவிந்தசாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே அறி மத்தவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இப்படிதான் கோவிந்தசாமி இருப்பாங்க. இப்படி தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா அதிகாரிகளுக்குமே அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே தேடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுமக்களுக்கும் தகவல் குடுக்குறாங்க. இப்படி சிறைச்சாலையிலேருந்து கோவிந்தசாமி ஒரு நபர் தப்பிச்சு போயிட்டாரு. பார்க்கறதுக்கு இப்படி இருப்பாரு. அப்புறம் அவருடைய சட்ட நம்பர் C46 அப்படின்னு போட்டிருப்பாரு. பின்னாடி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஒரு நம்பரும் குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் குடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் ஒரு இடம் இல்லாம எல்லா இடமும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ரயில்வே நிலையத்திலயும், பேருந்து நிலையம் எல்லாத்துலயுமே தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தசாமி இந்த கண்ணூர் பைபாஸ்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. சரியா? சாலை ஓரமா. அப்ப அங்குள்ள மக்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு சந்தேகக்குரிய நபர் யாராவது தென்பட்டாங்கன்னா, நீங்க எங்களுக்கு தகவல் குடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில இந்த கோவிந்தசாமி அதே மாதிரி போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு நபர் கூப்ட்டுருக்காங்க. "டேய் நில்லுடா" அப்படி அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருக்காங்க. அவரு நிக்காம என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபாஸ்ட்டா என்ன பண்ணியிருக்காரு, ரோட்ட கிராஸ் பண்ணி போயிருக்காரு. ஆனாலுமே டவுட் வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, "டேய் கோவிந்தசாமி நில்லுடா" அப்படின்னு சொல்லும்போது அவன் திரும்பி பார்த்துருக்கான். திரும்பி பார்த்துட்டு ஓடியிருக்கான். ஏன்னா ஏற்கனவே தகவல் குடுத்துருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அவருக்கு ஒரு கை கிடையாது. ஒரு கை ஊனமுற்று அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இவரு ஓடி ஒரு மதிலெட்டு சாடியிருக்காங்க. மதிலெட்டி ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அந்த வீட்டு யாருமே கிடையாது. ஒரு சும்மா அனாமத்தையா கிடந்த ஒரு வீடு. சரியா? அந்த வீட்டுக்குள்ள
போயிட்டாங்க. அப்போ அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து தகவல் குடுக்குறாங்க போலீஸ் அதிகாரிகிட்ட. இந்த மாதிரி கோவிந்தசாமிய நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி மதிலெட்டு சாவி இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உடனே ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ல போய் பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்ல. இங்க கோவிந்தசாமியும் காணோம். எப்படி கோவிந்தசாமி வெளிய வந்திருக்க மாட்டாங்களா? இப்படி இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பா. நம்ம தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து அங்க ஒரு கிணறு இருந்திருக்கு சரியா? அந்த கிணத்துக்குள்ள கோவிந்தசாமி வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. நம்ம இங்க வந்து ஒளிஞ்சிருந்தா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒளிஞ்சிருக்கும்போது போலீஸ் அதிகாரிகள் அங்க போய் பார்த்துருக்காங்க. கோவிந்தசாமி அங்க வந்து இருந்திருக்காரு. உடனே என்ன பண்றாங்கன்னா, கோவிந்தசாமிய வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சி சிறைக்கு அடைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரியா? கரெக்ட்டா கோவிந்தசாமி ஜெயில்ல இருந்து தப்பிச்சு 6 மணி நேரத்திலேயே வந்து போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சுட்டாங்க. போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த கோவிந்தசாமிய கண்டுபிடிச்சு தகவல் குடுத்த நபர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சரி இந்த கோவிந்தசாமி இந்த அளவுக்கு ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வெளிய வந்திருக்காரு. அப்படி அவரு என்னதான் பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள போனாரு? அது என்ன சம்பவம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். சரி முதல்ல கோவிந்தசாமி எந்த பிளேஸ்ல உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல விருதாச்சலத்தை சேர்ந்தவர் தான் இந்த கோவிந்தசாமி. கரெக்ட்டா 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கேரளா மாநிலம் கொச்சியில இருந்து சொர்ணூர் சென்ற ரயில்ல வந்து இவரு பயணம் செஞ்சாரு. சரியா? அந்த டைம்ல அதே ரயில்ல பயணித்த தனியார் நிறுவன ஊழியரான சௌமியா அவங்களுக்கு வயசு 23. அந்த பெண்ண வந்து இவரு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. பாலியல் வன்கொடுமை மட்டும் பண்ணாம என்ன பண்ணியிருக்காருன்னா, தூக்கி ரயில் தண்டவாளத்துல வந்து வீசியிருக்கிறாரு. சரியா? இதுல படுகாயம் அடைஞ்ச சௌமியா வந்து திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. இந்த நிலையில அதே பிப்ரவரி 6ஆம் தேதி அவங்க வந்து மரணம் அடைஞ்சாங்க. இதன் அடிப்படையில கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டார்ல. இந்த கோவிந்தசாமிக்கு வந்து தண்டனை குடுத்தாங்க. எந்த தண்டனை குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவருக்கு மரண தண்டனை குடுத்திருந்தாங்க. மரண தண்டனை குடுத்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து வேற வேற கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. கரெக்ட்டா 2016ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி மரண தண்டனைய குறைச்சு கருணை அடிப்படையில வந்து இந்த கோவிந்தசாமிக்கு வந்து ஆயுள் தண்டனை குடுத்திருக்காங்க. சரியா? ஆயுள் தண்டனை குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, கண்ணூர் மத்திய சிறையில வந்து இவங்கள அடைக்கப்படுறாங்க கோவிந்தசாமி. இதுவரைக்குமே இவ்ளோ நாட்கள் வந்து அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வந்தாரு. இன்னைக்கு அவரு இந்த சிறையில இருந்து நம்ம தப்பிச்சு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போயிட்டாரு. ஏற்கனவே இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கருணை அடிப்படையில தான் இவங்களுக்கு வந்து மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குடுத்திருந்தாங்க. இப்போ தப்பிச்சு வேற மாட்டியிருக்காரு. இனி என்ன குடுக்க போறாங்க? என்ன தண்டனை வழங்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தசாமி இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிக்கிட்டு ஜெயில்ல இருக்கிறாங்க. சரியா? ஏற்கனவே கோர்ட்டுகிட்ட கோர்ட் வந்து மரண தண்டனை தான் குடுத்திருந்தாங்க. அதுவுமே இவங்க வந்து சும்மா மனு தாக்கல் பண்ணி எங்களுக்கு வந்து தண்டனை குறைக்கிற மாதிரி கேட்டதுனால, இரக்கம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயுள் தண்டனை குடுத்துருக்காங்க. சரி ஆயுள் நம்மள வந்து மரண தண்டனை குடுக்கல, ஆயுள் தண்டனை தானே குடுத்துருக்காங்க. அப்படியாவது வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கலாம்ல. இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஜெயில்ல இருக்க பிடிக்கல. சரி ஓகே. அப்ப என்னத்துக்கு ஒரு தப்ப பண்ணணும்? அதாவது 2011ல ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணி, ஜாலியா வந்து கொல்ல தெரிஞ்சதுல. அப்போ வந்து நம்ம ஜெயிலுக்குள்ள போவோம். நமக்கு வந்து மரண தண்டனை தருவாங்க, ஆயுள் தண்டனை தருவாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது ஜாலியா இருந்துச்சு. வாங்கும்போது மட்டும் தான் கஷ்டமா இருக்குதா? இதுதான் என்னுடைய கேள்வியும் கூட. இப்ப இந்த நாட்ல, இந்த உலகத்திலேயே கூட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஈஸியா பண்ணணும்னு நெனச்சுட்டு பண்ணிட்டு போறாங்க சரியா? அந்த விஷயத்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் கோர்ட் உத்தரவுப்படி வந்து என்ன பண்றாங்க, ஒரு தண்டனை குடுக்குறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த தண்டனை வந்து அவங்க பண்ண தப்புக்கு வந்து அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற நெனச்சு தான் அவங்க குடுக்குறாங்க. சரியா? ஆனா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமா இருக்குது. உடனே அழுறாங்க, கமறுறாங்க. அப்போ ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு உயிர் எந்த அளவுக்கு துடிச்சு துடிச்சு இறந்திருக்கும். இந்த பெண் 23 வயசு ஆகுது. அவங்க பேர் சௌமியா.
அவங்க அந்த டைம்ல தனியா அந்த ரயில் பெட்டியில வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. தனியார் ஊழியத்துல வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ண துடிக்க துடிக்கும் கொன்னவனுக்கு என்னத்துக்கு இப்ப தப்பிச்சு போகணும்னு ஒரு நினைப்பு. என்னெல்லாம் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை முதல்ல குடுத்திருந்தாங்களா, அதே மரண தண்டனை குடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க கோவிந்தசாமி மாட்டியிருக்கிறாங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. அவர பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கோர்ட் உத்தரவுப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.